ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால், ஒரே கட்டத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான் நட்சத்திர சாரங்கள சனி பகவான் இருந்தாலும் சரி, சனி பகவான் நட்சத்திர சாரங்கள செவ்வாய் பகவான் இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி சேர்க்கையாக நீங்க எடுத்துக்கலாம். அதே சமயத்துல செவ்வாய் பகவான் தன் 4, 7, 8ஆம் பார்வையால் சனி பகவானை பார்த்தாலும் சரி, சனி பகவான் தன் 3, 7, 10ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்த்தாலும் சரி, செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குன்னு எடுத்து நீங்க அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நீங்க வாழ்நாளில் தொடர்ச்சியா செய்யத்தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குமே தவிர, ஒரு நாள் 2 நாள்ல ஒரு விஷயம் மாறுமானா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனன ஜாதகத்திலே இந்த சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரங்களையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய நெருக்கடிகளையும், சனி செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும், பிரச்சனைகளையும் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் ஓரளவு கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சகோதர சகோதரி உறவு, இரத்த உறவுகளோட அடிக்கடி நீங்க முரண்பாடு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, சண்டை சச்சரவை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட உட்கார்ந்து 10 பேர் பேசிட்டு இருப்பீங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் பேசிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, உங்களுக்குள்ளே அடிப்பு சண்டை போட்டு உருண்டுட்டு இருப்பீங்க. இது செவ்வாய் சனி சேர்க்கை. அவங்கள பார்த்த உடனே நல்லா பேசிட்டு இருப்போம், அண்ணன் தம்பின்னு பேசிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சூடாகிற மாதிரி ஏதாவது வார்த்தை பேசிடுவாங்க, உடனே அடிப்படி சண்டை. இதெல்லாம் செவ்வாய் சனிக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் இருந்தால் இந்த அமைப்பு நடந்தே தீரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சகோதர உறவுகளோட கருத்து வேறுபாடு நீங்களே ஏற்படுத்திட்டே இருக்கக்கூடிய சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். இதுக்கு திசா புத்தி நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா கண்டிப்பாக இது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இது போல அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி பார்த்து கவனமா நிதானமாக செய்ய வேண்டும். ஏன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அதிவேகமாக செயல்படக்கூடிய கிரகம், போர் கிரகம். சனி பகவான் நிதானமாக யோசிச்சு செய்யவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மந்தன் என்று சொல்லக்கூடிய தன்மையில அவர் உட்கார்ந்து யோசிச்சு போற கிரகம். இந்த இரண்டும் சேர்ந்திருக்குமோ என்ன ஆகும்? ரெண்டும் ஒரு மாட்டு வண்டியில பூட்டின ஒரு நொண்டி மாட்டையும் ஒரு நல்ல மாட்டையும் பூட்டிட்டு ஒரு வண்டியை மாட்டு வண்டியை ஓட்டினீங்கன்னா மாட்டு வண்டி எப்படி ஒரு இடம் போய் சேரும்? கூட சாஞ்சிரும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க பிரச்சனையை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா கண்டிப்பாக வாழ்நாளில் நீங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ் நீங்க அலையாம அந்த கிரகங்கள் உங்களை வீட்டில் உட்கார வைக்காது. எந்த விஷயத்துக்காக ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பாக போறதுக்குண்டான சூழல் கண்டிப்பாக இருக்கும். யோகமா இருக்கிறவங்களுக்கு அப்படி பக்கத்து வீடு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நான் போய் சார்ஜ் சொன்ன போவாங்க. யோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே 6, 8 தொடர்பு அப்படி இப்படி இருந்ததுன்னா நீங்களே அடிப்படை சண்டை போட்டு மண்டை உடைச்சி ரத்த காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் போகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருவாரு. அவரவர் ஜாதகப்படி இந்த செவ்வாய் சனி எந்த அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா மங்களகரமான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் யாருன்னா செவ்வாய். அதே விஷயத்த இப்போ கொடுக்க வேண்டாம்டா, 4 மாசம் தள்ளி கொடுப்போம், 4 வருஷம் தள்ளி கொடுப்போம் சொல்லி இழுத்து மெதுவாக போராடி கொடுக்க வைக்கிறதுக்கு உண்டான கிரகம் சனி பகவான். இந்த இரண்டும் சேரும்போது அங்கே நெருக்கடிகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவெடுத்து கொண்டே இருக்கும். அப்ப இது போல அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு நீங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. கோட்சாரங்கள்ல செவ்வாய் பகவான், சனி பகவான் பார்வை, சேர்க்கை, நட்சத்திரங்கள்ல இப்படி கிராஸ் ஆகி வரும்போது கூட நீங்க இந்த பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக அந்த கோட்சாரங்கள்ல நகர்ந்து போற காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடியேன் உணர்ந்த விஷயத்தையும் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் நான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில சனி புத்தி போயிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கும், நான் என்ன பரிகாரம் எடுப்பேன், இதெல்லாமே என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இருக்குல்ல, இதைத்தான் உங்களுக்கு நான் பரிகாரமாக கொடுக்க போறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க. அதாவது கிடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறீங்கல்ல, இந்த மாதிரி ஐயனார், சுடலமான சுவாமி, காவல் தெய்வங்கள் சொல்றாங்களா, முனீஸ்வரன், இது போல காவல் தெய்வங்களை தான் நீங்க அதிகமாக விரும்பி வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வழிபாடு முறை என்பது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. இறை வழிபாடு மூலமாக நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் பக்தி இறைவன்கிட்ட உண்மையாக இருக்க வேண்டும். ஏதோ நானும் கோவிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், தேங்காய் உடைச்சேன், பத்தி சோடம் பறிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மாறாது. உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாக்கங்களை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சரி செய்து கொடுக்கும்.
அப்போ செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னாலே நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. உங்க வீடுகளில் முதல்ல என்ன நடக்குன்னு பாருங்க. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், பிரிட்ஜி, மின் மோட்டார் சம்பந்தப்பட்ட ஃபேன், இது போன்ற எல்லா விஷயங்களும் வந்து பாருங்க உங்க வீட்டில் அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும். நல்லா ஓடிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் புகை வந்துகிட்டே இருக்கும். நேற்று தான் நல்லா ஓடிச்சு அப்படிம்பாங்க, கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா மிக்சி ஃபேன் ஓடாது. சரிங்களா? மின் மோட்டாரில் தண்ணி இப்போ புது மோட்டார் வாங்கி போட்டுப்போம் 4 நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே எப்படி தான் போகுதுல தன்னால் காயில் பிடிங்கிட்டு போயிடும். இது போன்ற சம்பவம் எல்லாம் உங்கள் வீட்டில் அடிக்கடி அரங்கேறிட்டே இருக்கும். செவ்வாய் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பர் கம்பி, சனி என்று கேட்டிங்கன்னா சுத்தமான இரும்பு. இந்த இரண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது மின் மோட்டார். சனி பகவான் எங்கேயுமே நகர மாட்டார். ஜம்முன்னு ஒரு சேர் போட்டு உட்கார்ந்த மாதிரி அப்படியே உட்காந்துருவார். ஒரு 100 கிலோவில் ஒரு மோட்டர் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த மோட்டர் நகரமா? நகராது. 2 கிலோவில் ஒரு மோட்டர் இருந்தால் மோட்டர் நகரமா? நகராது. ஆனால் அதிலே உள்ளே உள்ள காயில் இருக்கு பார்த்தீங்களா, செம்பு கம்பி, அது நம்ம கரண்டில் சொல்லணும்னு என்ன ஆகுது, சரன்னு ஓடுதுங்களா? அது இயங்கும் பொழுது தான் அங்கே வந்து செவ்வாய் சனி உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி போட்டிருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா காயில் போயிடும், பிடி தூக்கி ஓரம் போடப்பான்னு சொல்லி வேறு ஃபேன் வாங்கி போட்டிருப்போம், அந்த ஃபேனை ஓரம் கட்டி போட்டிருப்போம். ஓடிட்டு இருக்கக்கூடிய, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மின் மோட்டார்கள், மின் மோட்டார் பம்புகள், மிக்சி, கிரைண்டர், ஃபேன் என்று சொல்லக்கூடிய இந்த செம்பு அந்த காயிலில் இயங்கக்கூடிய, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காயிலில் இயங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் அது ரிப்பேராக இருந்தால் செவ்வாய் சனி கண்டிப்பாக நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கும். அனுபவத்தில் உணர்ந்த விஷயம், அடியேன் உணர்ந்த விஷயத்தை தான் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் அனுபவிக்காத, என் அன்னை சொல்லாத ஒரு விஷயத்தை, நான் உணராத ஒரு விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு. அப்போ உங்கள் வீட்டில் நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி வந்து செவ்வாயும் யோகத்துக்கு உண்டான கிரகமாகிறாரு, சனி பகவானும் யோகத்துக்கு உண்டான கிரகமாகி 2 பேரும் சேர்ந்திருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பகை கிரகமாகி ராசி லக்கணப்படி பார்த்தீங்கன்னா 6, 8 சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி சேர்ந்திருந்தாலும் தொல்லை தான். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள், இயங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் இயக்கி வைக்கும் பொழுது இந்த செவ்வாய் சனி கண்டிப்பாக உங்களுக்கு தோஷத்தை கொடுக்காது, பெரிதளவு நெருக்கடி கொடுக்காது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குதுன்னா, நெருக்கடிகள் அதிகமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை அப்படி கொஞ்சம் சுற்றி பாருங்கள். ஏதாவது மின் மோட்டார்கள், ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, பிரிட்ஜி, வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் சரி, இயங்கக்கூடிய காப்பர் கம்பியில் இயங்கக்கூடிய இரும்பு மற்றும் காப்பர் கம்பியில் இயங்கக்கூடிய மின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டில் இயங்காமல் இருந்தால் அதை உடனே சரி செய்து நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். செவ்வாய் சனி தொல்லை கொடுக்காது. இல்லை அதை வந்து எனக்கு ரெடி பண்ணவும் முடியாது அப்படின்னாச்சுன்னா தூக்கி ஒரு வியாபாரியை கூப்பிட்டு பழைய இரும்பு கடையில் கொண்டு கொடுத்து காசு ஆக்கிட்டு வேற புதுசாக வாங்கி போடுங்க. செவ்வாய் சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான் உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? பழசை நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். புதுசு அப்படிங்கும்போது உடனே சனினா பழசு இல்லை, நீங்கள் காப்பர் கம்பி புதுசாக வாங்கி போட்டாலும் பழசில் உடனே என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு மின் தடை சம்மந்தப்பட்ட விஷயமா உள்ள உருவாக்கமாக இருக்கும். திடீர்னு வந்து காயில் போயிடும். ஒரு பழைய ஒரு காயில் போட்டு ஆளை கூப்பிட்டு காயில் போட்டு விடப்பா, பழைய காயில் போட்டு தான் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும். உதாரணமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு செவ்வாய் சனி கரெக்டாக உள்ளே வருது, உள்ளே வந்து ஒரு 2 நாள் ஆகலை, புதுசாக வாங்கி போட்ட எங்கள் வீட்டில் புதுசாக வாங்கி போட்ட ஒரு மின் மோட்டார், தண்ணி மோட்டார் வாங்கி போட்டு 1 வருஷம் ஆகலை, தன்னால் காயில் போச்சு. எப்படி தான் போச்சு, ஏன் போச்சுன்னு தெரில. ரெடி பண்ணலான்னு கேட்டதுனா ரெடி பண்ணுற காசுக்கும் அதுக்கும் ஒரே அமௌண்ட் வருதுன்னாங்க. புதுசாக மறுபடியும் வாங்கி போட்டு அதை வந்து போட்டு ஓடுதுன்னு வைங்க. இப்படித்தான் இதை வச்சு தான் நான் பரிகாரம் எடுக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது இப்படியே நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சரி செஞ்சுட்டே இருங்க, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வ வழிபாடுன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வங்கள் கையில் வச்சுக்கிறதுக்கு செம்பு, அதே சமயத்தில் இரும்பில் செய்த திரிசூலங்கள், ஆயுதங்கள் நீங்கள் இறைவனுக்கு காணிக்கையாக வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்தை போய் அடிக்கடி போய் உங்கள் பிரச்சனையை சொல்லி முறையிடும் பொழுது அங்கே செவ்வாய் சனி யோகத்தை செய்யும். செவ்வாய்னா காப்பர், சனினா இரும்பு. இந்த இரண்டையும் கொண்டு போய் இறைவன் கையில் கொடுத்துருங்க. எப்பா இந்த செவ்வாயாலையும் இந்த சனியாலையும் தொல்லை தாங்க முடியலப்பா, அந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டு குடும்ப ஸ்தானத்தில் உட்காந்து வருமானம் வர மாட்டேங்கி ஒரே சண்டையாக இருக்குது. 4ஆம் இடத்துல உட்காந்து வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரியா? 5ஆம் இடத்துல இருந்தாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து, ஒரே மருத்துவ செலவாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் ஒரு இரும்பையும் ஒரு செம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயுதங்களையும், உலோகத்தினால் ஆன ஒரு ஆயுதங்களையும், இரும்பில் செய்த ஒரு ஆயுதத்தையும் கொண்டு போய் இறைவன் கையில் கொண்டு ஒப்படைச்சிருங்க.
இந்த ரெண்டையும் நீனே பார்த்துக்கப்பா, நீ பார்த்து கொடுத்த கிரகங்களை பாரு, என்ன போட்டு இந்த பாட்டுதப்பா, கொஞ்சம் கருணை காட்டுன்னு சொல்லி அந்த இறைவன் கையில் கொண்டு ஒப்படைச்சிட்டிங்கன்னா, அங்கே சனி பகவான் செவ்வாய் பகவான் தாக்கங்கள் உங்களுக்கு வந்து அங்கே சனி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் உராய்ச்சலில் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் வராது. சில பேருக்கு அடிக்கடி விபத்து சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சில பேர் வந்து விபத்து சார்ந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னால் போய்ப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஒரே ரத்தமாக இருக்கும், ஐயோ ரத்தத்தை பார்த்துட்டுமே அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாருங்கள், ரத்தத்தை கண்டா ஒரு பதட்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. அடிக்கடி நீங்கள் ரத்தத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் சனி தசாபுத்தி நடந்தால் கூட செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆடு வெட்டுற கடையோ கோழி வெட்டுற கடையோ எதையோ ஒன்று கிராஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த நாளை கழிக்கவே முடியாது. செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த செவ்வாய் சனி அப்படின்னாலே விபத்து சார்ந்த விஷயத்தை உடனே உருவாக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி ரத்த தானங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ரத்தத்தை செக் பண்ணி பாருங்கள், கீமோகுளோமி எல்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாம் நார்மலாக இருக்கா, ஓகே, கரெக்டாக ஒரு 6 மாதம் இல்லை வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக ரத்த தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. செவ்வாய் சனிங்கிற விபத்தில் ஆகி ரத்தங்கள் சேதாரமானால் அது நம்மளுக்கு நஷ்டம். அதுவே நீங்கள் தானமாக கொண்டு போய் ரத்தத்தை கொண்டு போய் வெளியே கொடுக்குறீங்க. அந்த ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஜீவன் உடம்புல ஏற்றி அந்த ஜீவன் உடம்புல உங்கள் ரத்தம் ஓடுது பாருங்க, அது பரிகாரம், அது யோகம். கிரகங்களால் செஞ்சால் அது விபத்து, நீங்களால் செஞ்சால் பரிகாரங்கள். இப்படி தொடர்ச்சியாக செய்யும் போதும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது சகோதரர்களுக்குள்ள வந்து சண்டையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் சகோதர உறவுக்குள்ள வந்து சண்டை போடாத அளவுக்கு நீங்கள் அப்படியே நகண்டு போகிறதுக்குண்டான சூழலை மட்டும் ஏற்படுத்திக்கிங்க. 2 வார்த்தைக்கு 4 வார்த்தை பேச தான் செய்வாங்க. நீங்கள் மூத்தவராக இருப்பீங்க, கடைசியில் உங்களுக்கு பிறகு 4வது பிறந்த பையன் வந்து உங்கள் தம்பி வந்து கொஞ்சம் முன்ன பின்னா பேசுகிறான் அப்படின்னாச்சுன்னா, அறியா பையன் தெரியாமல் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகண்டு போனீங்கன்னா சிறப்பு. ஆனால் போகுவீங்க கண்டிப்பாக மாட்டீங்க. அப்போ தான் செவ்வாய் சொல்லுவார், ஏன்டா உனக்கு பிறகு பிறந்த பையன் அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், நீ கேட்டுட்டு இருப்பியா, தூக்கி போட்டு 4 மிதிடா அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய் சனிக்கு தூண்டும் உங்களை. இந்த தூண்டுதலை நீங்கள் தூண்டுற நேரங்களில் அப்படியே உங்கள் மனசை கட்டுப்படுத்தி அந்த இடத்த விட்டு நகண்டு போங்க. இதுவே நல்ல பரிகாரம். ஏன்னா இங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உறவு உங்கள் சகோதர உறவு, உங்கள் ரத்த உறவு. அந்த ரத்த உறவை நீங்கள் ஒரு அடி அடிக்கிறதுனால அந்த ரத்த உறவு 2 அடி வாங்கிட்டு இவன் அடிச்சிட்டான்னு சொல்லி மனவேதனை இருக்கிறத விட, நமக்கு இவ்வளோ தூரம் பேசினாலும் நம்ம அண்ணன் பரவாயில்ல பொறுத்து போயிட்டானப்பா, நம்ம தான் தப்பாக பேசிட்டோமோன்னு சொல்லி அந்த செவ்வாய் யோசிக்கும் போது, செவ்வாய் சகோதரன் தானே, அந்த செவ்வாய் யோசிக்கும் போது உங்கள் ஜாதக செவ்வாய் யோகமாக வேலை செய்யும். சத்தியமான உண்மை. சரிங்களா? அடுத்து வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சிவில் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய கட்டடங்கள், செங்கலை உடச்சி பில்டிங் கட்டி உடச்சி செங்கலை உடச்சி இப்படி கட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி கட்டட வேலைகளை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். கூலி வேலைக்கு போகிறீங்களா, கட்டட வேலைக்கு போங்க. இல்லை இன்ஜினியர் படிக்கிறீங்களா, கட்டடம் சார்ந்த விஷயங்களை படிங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் சனி வந்து வாழ்நாளே உங்களுக்கு வந்து யோகத்தை, உங்களுக்கு தோஷத்தை செய்யாது, அதற்கு பதிலாக வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து நீங்கள் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வயதாகி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்கள் ரத்த உறவுல இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் தம்பி இருக்கிறாங்கன்னு வைங்கலாம், தம்பி சகோதரன், அப்புறம் செவ்வாய் சம்மந்தப்பட்டது, தம்பியோட மாமியார் மாமனார் இது போன்ற உறவுகள் வயதாகி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. செவ்வாய் சனி அப்படின்னாலே விபத்தில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, விபத்தில் சிக்கியவர்களுக்கு நீங்கள் இந்த முதல் உதவி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் உடனே நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். விபத்தில் சிக்கனவங்களுக்கு வந்து உடனடியாக நீங்கள் வந்து ஒரு ஓடி போய் ஒரு சொம்பு தண்ணியை வந்து கொடுத்து தண்ணி தெளித்து விட்டு தூக்கி விட்டு அவங்கள அப்படி உதறி விட்டால் கூட அது பரிகாரம் தான். இப்படி ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். செவ்வாய் வந்து உங்கள் ராசி இலக்கணப்படி அவர் யோகராக இருந்து சனி பகவான் வந்து யோகமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை சனி பகவான் கொடுக்க மாட்டார், தடையை கொடுத்து கொண்டே இருப்பார். சில ஜாதகத்தில் வந்து சனி பகவான் யோகமான அமைப்பில் இருப்பார், 1, 5, 9 அப்படி யோகமான நிலையில் இருப்பார். ஆனால் செவ்வாய் பகவான் இங்கே 6, 8 சம்மந்தப்பட்டிருப்பார். அப்போ என்ன செய்ய முடியும்? சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொழிலை வந்து செவ்வாய் பகவான் கடனாகவே உருவாக்கிக்கிட்டே இருப்பார், நஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்களாம் இந்த மாதிரி பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் செய்யணும். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய உண்டான அமைப்பு தான் அது. சரிங்களா? தொடர்ச்சியாக செய்யுங்க. செய்ய என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிக்கும்.
இந்த அமைப்பு இருக்குது, செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது 20, 21 வயசில் உங்களுக்கு இருக்காது. ஒரு 28, 29, 30, சில பேருக்கு திருமணம் 33, 34 இப்படி இழுத்துக்கிட்டே போகும். அது பாட்டுக்கு, அதாவது இந்த சவுமுட்டா இழுத்துட்டு போனோமா இழுத்துக்கிட்டே போகும். அது போக்கில் தான் நம்ம போக முடியும், நம்ம போக்கில் போக முடியாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் சில பரிகாரங்களை வந்து வாழ்வியலாக நீங்கள் ஒரு சில விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜில் 21 வயசில் கல்யாணம் முடிய வேண்டிய உங்களுக்கு வந்து ஒரு 24லேயாவது கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கு தகுந்தாற் போல வந்து அந்த கிரகங்கள் வந்து இடம் கொடுக்கும். கிரகங்கள் இடம் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் இந்த பூமியில் வந்து நினைச்ச விஷயத்தை அடைய முடியுமே தவிர, அது இடம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு குண்டூசி அது கூட நீங்கள் தூர போட முடியாது, ஓரமாக போடவே முடியாது. இதை தெளிவாக மைண்டில் ஏற்றிக்குங்க. அப்போ உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் சனிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சனி பகவானால் வரக்கூடிய அந்த கெடு பலன்களும் கண்டிப்பாக குறையும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அஷ்டம சனியோ 7 சனியோ வந்துட்டுனா சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்படி டாரா கிழிச்சு வர உடம்புல எங்கெங்கே காயம் போடணுமோ, எங்கெங்கே தழும்பு வைக்கணுமோ, எங்கெங்கே வெட்டுக்காயம் போடணுமோ, எங்கே தையல் போடணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணி ஈஸியாக அப்படி பொட்டனங்கட்ட அளவுக்கு வெளுத்து வாங்கிடுவார். ஏன்னா செவ்வாய் சனி அப்படின்னாலே அது 2 உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து கெட்டு போய் இருக்கும் பட்சத்தில் அது அஷ்டம சனியாகவோ 7 சனியாகவோ உள்ளே வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இவங்க தாங்க அந்த அஷ்டம சனியில் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் 7 சனியில் வந்து சகோதரனுக்கு சகோதரன் அடிப்படை சண்டை போட்டு வெட்டுப்பிடி போட்டு வெட்டு குத்து குலன்னு போகுதுல, இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க தான் போகும். நீங்கள்லாம் வாழ்க்கையிலே வந்து ஒரு சில பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல பொருளாதார முன்னேற்றங்களை கண்டிப்பாக அந்த இறை வழிபாடு மூலமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் இரத்த உறவுல அப்பா வழியில் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி, அம்மா வழியில் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி, அது வந்து அத்தையாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சி எந்த உறவுதான் இருந்துட்டு போட்டு வயதாகி இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்பா வழி இரத்த உறவுகள். இதான் இரத்த உறவுகள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இரத்த உறவாக வரும். இந்த உறவுகள் யாராவது வயதான காலங்களில் வந்து உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய அவதை கொடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு தொல்லையை கொடுக்க மாட்டார். இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சொந்த பந்தங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஒரு கேன்சர் ஆகி போச்சு, கேன்சர் சம்மந்தப்பட்டது அல்லது ஏதோ தீராத ஒரு நோய், ஆஸ்துமா, இப்படி ஏதோ ஒன்று ரத்த கொதிப்பு ஏதோ ஒன்றில் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க, மாத்திரை மருந்து வாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது போன்ற உறவுகளுக்கு தேடி தேடி போய் நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாயும் சந்தோஷப்படுவார். சனி பகவானும் கர்மாவே கழிச்சு விட்டு போயிட்டே இருப்பார். கர்மா கழிஞ்சு போச்சுன்னா அங்கே சனி பகவானால் உங்களுக்கு தொல்லையே இருக்காது. ஏன்னா சனி தான் கர்மக்காரகன், செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கல அப்படின்னாலே செவ்வாய் பகவான் கெட்டு போயிருக்கிறார். தொழிலில் வந்து நீங்கள் அடிக்கடி நஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே சனி பகவான் உங்களுக்கு கெட்டு போயிருக்கிறார். நீங்கள் இப்படி தான் கணக்கெடுத்து பாருங்க, கரெக்டாக புரியும் உங்களுக்கு. அப்போ இந்த 2 கிரகமும் சேர்ந்து எங்கே இருக்கோ அந்த ஸ்தானமே கெட்டு போச்சு, செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஆர்வத்தை கொடுத்து அதை நோக்கி போராட வச்சு சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தி சண்டை சச்சரவு ஏற்படுத்தி ஒரு கூட்டு கேஸை கொண்டு போய் இப்படி எல்லாமே கொண்டு போகும் இந்த செவ்வாய் சனி. இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே சமயத்துல நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஆடு என்று சொல்லக்கூடிய 4 கால் ஜீவன் இருக்கிற ஆடு, இதெல்லாம் நீங்கள் ஆடு மாடுலாம் வளர்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆடு மாடு கூட அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு சூழலில் வந்து அது உங்களுக்கு லாபம் தராமல் அது டெத் ஆகிற சூழல் நோக்கியே நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா கூட அது உங்களுக்கு வந்து கடிநாயாக தான் வருமே தவிர அது நல்ல நாயாவோட வாங்கிக்க முடியாது. செவ்வாய் சனி சேர்க்க இருக்க நண்பர்களுக்கு வந்து வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வந்து மற்ற வீடுகளில் இருக்கிற நாயோட உங்கள் வீட்டு நாய் வந்து கோபங்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறது கோபத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். செவ்வாய்னாலும் நாய் தான், சனி பகவான் அப்படின்னாலும் 4 கால் ஜீவன் தான். இந்த 2க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கெடுத்து பாருங்கள். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குதா, உங்கள் வீட்டு நாய் இப்படி தான் இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த அமைப்பு வருதா செக் பண்ணிக்கோங்க, துல்லியமாக இருக்கும். 4ஆம் இடத்துல வரல இந்த அமைப்பு இருக்குது, உங்கள் வீட்டில் பிரச்சனை இப்படி தான் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இதை நீ தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கடைசியாக ஒரு பரிகாரத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். எல்லா பரிகாரமும் சரியப்பா நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன பண்ணலாம்? செவ்வாய் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன், காப்பர் கம்பி, சனினா இரும்பு. இந்த 2ல் இந்த 2ம் ஒன்றா சேர்ந்து இயங்குகிற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மின் மோட்டார். மின் மோட்டார்களை காயில் போன உடனே கொண்டு போய் நமக்கு ஒரு பக்கம் கொடுக்குறோம், காயில் கட்டுறது கொடுக்குறோம். அவங்க பழுது அடைஞ்சதை ரெடி பண்ணி தர்றாங்க பார்த்தீங்களா, அந்த அன்பர்கள்
குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தீராத நோய் ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னா, அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கறது, அவங்க வீட்டில் ஏதாவது கன்னி பெண்கள் அல்லது பசங்களுக்கு யாருக்காவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்காம இருக்குது. அந்த திருமணத்தை நோக்கி நகர்றாங்க. அதில் வந்து அவங்க பிரச்சனை இருக்குது. திருமணம் முடிக்க ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை உதவியாகவோ, ஏதோ ஒரு பங்களிப்பாக நீங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வந்து செவ்வாய் சனியால் தொல்லையே இருக்காது. ஏன்னா செவ்வாய் சனி அப்படின்னாலே காப்பர் கம்பி மின் மோட்டார் இது ரிப்பேர் ஆகிருக்கு. அப்போ செவ்வாய் பகவான் சனி பகவானும் இங்கே டெத் ஆகிட்டாங்க. இந்த டெத்தான இந்த செவ்வாயும் சனியையும் இயக்கி கொடுக்குறார் பாருங்க ஒரு மனிதர். அவர் அந்த செவ்வாய் சனிக்கு பரிகாரம் எடுக்கிறார்னு அர்த்தம். செவ்வாய் சனி செத்து போன செவ்வாய் சனி அவர் உருவாகி உயிர் கொடுக்கிறார். அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக செய்கிற பரிகாரமாக மாறி போகும். இது 2 கிரகங்களுக்கும் சேர்த்து நீங்கள் வாழ்க்கையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள். அப்போ மின் மோட்டார் சம்மந்தப்பட்ட வயரிங் சம்மந்தப்பட்ட ரெடி பண்ணி விற்கிறாங்க பார்த்தீங்களா, ரெடி பண்ணுறாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது அவங்க வீட்டில் இடம் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லது அவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு விபத்து சார்ந்த விஷயம் நடந்து வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க, ஒரு நோய் நொடியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பசி பட்டினில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேன். இது இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய பங்களிப்பு அங்கே இருந்தால் அது போதுங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். சத்தியம், இதுதான் உண்மை. செஞ்சு பாருங்க. ஒரு மின் மோட்டார் ரெடி பண்ணுற ஒரு வயரிங் பண்ணுற ஒரு நண்பர், வயரிங் தான் அவங்க வைண்டிங் பண்ணுற ஒரு நண்பரை நீங்கள் வீட்டில் போய் அவருக்கு இருக்க பிரச்சனையை நீங்கள் ஒரு நாள் தீர்த்து கொடுத்துட்டு நீங்கள் 1 மாதம் கழிச்சு அந்த 1 மாதத்தில் நடந்த விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்ல விஷயம் வந்திருக்கும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும். 1 மாதத்துக்கே இப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக மாறும். இது எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயங்கள். எதை வச்சு இந்த பரிகாரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் முத்தாரம் கோயிலுக்கு சாமி கூட போகிறோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கடலை குளிச்சுட்டு வந்து கடலில் நீராடிட்டு மறுபடியும் வந்து நல்ல தண்ணி இருக்கிற ஒரு மோட்டர் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம். கரெக்டாக போன மாதம் நான் கோயிலுக்கு போகிறேன். போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கடை பூட்டி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தண்ணி மோட்ரு ரிப்பேர் ஆகி போச்சு, அதனால் இந்த தடவை குளிக்க முடியாது, நீங்கள் வேறு குளிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை, என்ன தண்ணி மோட்ரு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொல்லி கோயிலுக்கு போகும்போது நமக்கு இந்த செய்தியை ஏன் இந்த இறைவன் நம்ம காதில் போடணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, செவ்வாயில் சனி புத்தி போயிட்டு இருக்குது. செவ்வாய் சனி காப்பர் சம்மந்தப்பட்டதானே, ரிப்பேர் தானே. அதே அடுத்த மாதம் போயிட்டு வரும்போது, அடுத்த மாதம் போன மாதத்துக்கு முந்தின மாதம் போகும்போது இந்த சம்பவத்தை கேட்டேன். இந்த மாதம் போகும்போது அங்கே ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். இதில் வந்து நான் உதவி பண்ணலை, என் காதில் விழுந்த செய்தி இது. வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து செவ்வாய் தேசத்தில் சனி புத்தி உள்ளே வரும்போது வந்து ஒரு 10 நாள், ஒரு 2-3 நாள் 10 நாளுக்குள்ளே எனக்கு சம்பவத்தை நான் கண்ணில் பார்த்துட்டேன். அதுக்கு நான் பரிகாரம் தேடிட்டேன். இருந்தாலும் அது உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்குங்கிறத மறந்துட்டேன்ல. இதுக்கு இறைவன் எனக்கு என் தாயின் திருத்தலத்தில் வச்சு உணர்த்துறதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ இதே அமைப்பு வந்து சில கோவில்களில் இருக்கும். குலதெய்வம் கோவில் போகிறோம், அங்கே சில இடங்கள்ல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சில கோவிலில் போவோம், அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு மேலே அடிக்கிற இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிப்பேராக இருக்கும். சில இடங்களில் வந்து மின் மோட்டார் ரிப்பேராக இருக்கும். சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏதோ ஒன்று. நீங்கள் ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அங்கே போய் ஃபேனை போடுறீங்க, ஃபேன் ஓடலாம், என்னங்க ஃபேன் ஓடலாச்சுன்னா ஆனால் காயில் போச்சுப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தம்பி அந்த ஃபேன் காயில் போச்சுடா மகனே, அந்த ஃபேனை காயில் நீ காயில் கட்டி ரெடி பண்ணி போடு, இல்லை வேற ஃபேன் வாங்கி போடுறா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ட்டு கோவிலுக்குள்ளே இருந்து அந்த இறைவன் கொடுக்குற அசிரீர் வாக்காக எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு கோவிலுக்குள்ளே நிற்கும் போது அங்கே என்னென்ன சவுண்டு வந்தாலும் சரி, என்னென்ன வார்த்தைகள் உங்கள் காதில் விழுதோ அதெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுக்குற அசிரீர் வாக்கா. நீங்கள் எப்பெல்லாம் உணர்றீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு உள்ளே அங்கேயே இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டர் ஓடாமல் இருக்கும். உங்கள் செலவில் ரெடி பண்ணி போடுங்க, இல்லை புது மோட்டர் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அதுவே மிகப்பெரிய பரிகாரம். சரி, இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறோம், அங்கே இந்த மாதிரி ஃபேன் ஓடாமல் இருக்குது, ரெடி பண்ணி போடுங்க. மின் மோட்டார் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மின் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி குலதெய்வம் கோயிலோ இஷ்ட தெய்வம் கோயிலோ நீங்கள் ஏதோ ஒரு கோயிலில் பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் தம்பி வீட்டில் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் பார்க்குறீங்க, அவங்க வீட்டில் ரிப்பேராக இருக்குது, அவங்க ரெடி பண்ணாமல் விட்டுருந்தால் கூட உங்களுடைய ஒரு பங்களிப்பில் ஒரு சிறு தொகையை கொடுத்து அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது பரிகாரம் தான். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வேணா செஞ்சு பாருங்க. ஒரு தடவை நீங்கள் ஒரு மின் மோட்டார் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்து செவ்வாய் சனி நீங்கள் கடந்து பாருங்க. சத்தியமாக அந்த செவ்வாய் சனி கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 25-30 நாள் கழிச்சு ஒரு 30 நாள் வைங்க, ஒரு மாதம் கழிச்சு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை வந்து கோச்சாரங்களை நேருக்கு நேராக வரும். சிம்ம ராசியில இருந்து செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பார்வையாலும் சனி பகவானை பார்ப்பார். அந்த 45 நாள் காலகட்டங்கள் கூட இந்த பரிகாரங்கள் செய்கிறவங்க செய்யலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கோச்சாரங்களை கிராஸ் பண்ணாலும் சரி, நேருக்கு நேராக உங்கள் ஜாதகம் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக செவ்வாய் சனி முழு யோகத்தை கொடுக்கும். எல்லாமே அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு சில பரிகாரங்கள். நான் செஞ்சது எனக்கு நஷ்டம் வரும் காலங்களில் நான் செஞ்சு அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்களும் சனி பகவானால் வரக்கூடிய தோஷங்களும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த நிவர்த்தி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கட்டிடங்கள், இடம், நிலம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பது, சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள், தொழில் சார்ந்த விஷயங்கள், சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவான் உங்கள் ராசி இலக்கணப்படி என்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரோ அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தொல்லையே இருக்காது. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கால தேவ கணக்குப்படி ஆயுள் ஸ்தானாதிபதி. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே எல்லாருக்கும் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆயுள் காரகனும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் பங்களிப்பு, உங்களுடைய செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் இப்படி கண்டிப்பாக கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுளும் கிடைக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களகரமான விஷயமும் உங்கள் வீட்டில் வந்து கரெக்டான ஏஜில் சரியாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.